ஜென்ம லக்னம் மேஷமா இருக்குன்னா, அவங்களுடைய வருமான ஸ்தானமும் சரி, லாபஸ்தானம் இது 2த்தையும் லிங்க் பண்ண மாரி இருக்கக்கூடிய கடவுள் வழிபாட தான் நீங்க வந்து செய்யணும். ஸோ கட்டாயம் மேஷ லக்னத்தில பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா, பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய வலது பக்கத்தில வந்து லக்ஷ்மி தாயாருடைய சன்னதி இருக்கும். ஸோ அந்த லக்ஷ்மி தாயாருக்கு 2, 2 நெய் தீபம் வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில காலையில 6 டூ 7 ஏற்றலாம். ஸோ இந்த வழிபாட தொடர்ந்து 1 மாதத்தில 1 முறையோ, அல்லது வாரம் 1 முறையோ செஞ்சுட்டு வந்தாங்கனாவே போதும். பக்கத்துல கோவில் இல்ல அப்டின்னா, அவங்க என்ன பண்ணலாம் மேம்? நிச்சயமா தீபம் எந்த ஒரு தீபம் எந்த கடவுள ஏற்றுவோமோ, ஸோ எந்த கடவுளுக்காக நினைச்சுட்டு அந்த தீபத்த ஏற்றீங்களோ, கட்டாயம் அந்த தீபத்தின் ஒளியாக நமக்கு வந்து அந்த கடவுள் வந்து காட்சி தருவாங்க. ஸோ வீட்லயே இருந்து வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிலர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அவசர அவசரமா ஹரிபரியா கிளம்பிட்டு இருக்கும்போது கோவிலுக்கு போறதுக்கு டிலே ஆகும். ஸோ ம். அந்த நேரத்துல வந்துட்டு காலையிலேயே வந்து லட்சுமி தாயாருடைய படம், அந்த 5 சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஃப்ரேம்ல வந்து இருக்கக்கூடிய படங்கள் எல்லார் வீட்லயும் கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த படத்துல இருக்கக்கூடிய லட்சுமி தாயாருக்கு முன்னாடி 2 நெய் தீபம் அகல் விளக்குல ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு கிளம்பலாம். மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரஹோரையில வழிபாடு செஞ்சாங்கன்னா, பணவரவு வந்து அதிகரிக்கும். ஸோ சுக்கிரஹோரை அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்று காலையில 6 டூ 7 ஓகே. காலையில எந்திரிச்சு குளிச்சதுமே வந்து சுவாமி படத்துக்கிட்ட 6 டூ 7க்குள்ள தீபம் ஏத்தி, அடுத்து உங்களுடைய வொர்க்க பார்த்தீங்கன்னா, சிறப்பா அந்த பணவரவு அப்படிங்கிறது அந்த மாதத்துக்கு திருப்தியா இருக்கும்.